பொம்மை பாரு கைஸ். இந்த ட்ரெயினுக்கு தான் தசரா கூட்டிட்டு போக போறோம். காட்டு காட்டு அவளுக்கு பல்லு காட்டு. பிடிச்சிருக்கா அவள் கையில கொடு கையில கொடு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த vlogல பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம், நான் ஜஸ்ட் எங்கள் அம்மா எல்லோரும் எங்கே கிளம்பிட்டோன்னா முக்கியமாக வந்தது ஃபெஸ்டிவல் தான் வந்தாங்க. ஃபெஸ்டிவலுக்கு தான் கிளம்பிட்டோம் கைஸ். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எல்லோரும் வெளியே கிளம்பிடிக்காங்க, நம்ம வெளியே போகலாம் கைஸ். ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கோம் கைஸ். பார்த்தீங்களா, ஜஸ்டா பண்ணோம். ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கோம். இன்னும் போகிறதுக்கு வந்து ஒரு 50 மினிட்ஸ் ஆகும் கைஸ். போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் ஊரை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கைஸ். இப்போ என்னோட ஸ்கூல் இங்கே தான் நான் படித்தேன். அது வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோடு தான். இந்த ரோடு உங்களுக்கு தெரியும், நான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கூல் இல்லை, இந்த ஸ்கூலில் என்னோட பாப்பா படித்தா. இது பக்கத்தில் தான் என்னோட ஸ்கூல் வரும். வாய்ஸ் கேட்க என்னன்னே தெரியல. புதுசாக ப்ளூடூத் மாட்டியிருக்காங்க கைஸ் மைக்குக்காண்டி. இந்த ஸ்கூலில் தான் கைஸ் நான் படித்தேன். இதுதான் என்னோட ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் யாராவது படிச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். 5th வரைக்கும் தான் இந்த ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூலுக்கு போயிட்டேன் கைஸ். இந்த ரோட்டில் நிறைய தடவை நாங்கள் சின்ன வயசில் வந்திருக்கோம். இப்போ வந்து என்னோடய வயசு 27 வயசில் இந்த ரோட்டை நான் கிராஸ் பண்ணுறேங்கிறது கொஞ்சம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது கைஸ். மாதா கோயிலில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும் கைஸ். இப்போ வந்து 10ஆம் திருவிழா முடிஞ்சு 15ஆம் திருவிழா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போலீஸ் வருது, இனி வந்து பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க நினைக்கிறேன். என்ன அப்பா நேராக போயிட்டாங்க. பட்டாவா, நான் 6th to 12th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து வரும். பட் அந்த ஸ்கூல் வழியாக நம்ம போக மாட்டோம், அந்த பாதை வழியாக நம்ம போவோம். நான் உங்களுக்கு அந்த பாதையெல்லாம் காட்டுறேன் கைஸ். ஜஸ்ரா வந்து திருன்னு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டே வாரா. இதான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து மெயினான ஒரு ரோடு சொல்லுவாங்க, 2ஆம் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா பெருசாக்கிட்டாங்கன்னா இது என்னோட ஸ்கூட்டி தான் கைஸ். நான் வேலைக்கெலாம் இந்த ஸ்கூட்டியில் தான் போயிட்டு இருந்தேன், பெசினோ. பட் இப்போ என்னால் சரியாக ஓட்ட முடியல, சில பல காரணங்களால் கொஞ்சம் தடுமாறுது. நம்ம ஓட்டி ட்ரை பண்ணுறோம். அடுத்து நம்ம கூடிய விரைவில் கார் ஓட்ட பழகுறோம் கைஸ். ஒன்னாங்கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்னாங்கேட்டுக்கு வந்துட்டோம். இதான் ஒன்னாங்கேட். கொஞ்சம் டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. முன்னாடி எங்கள் டேடி எங்கள் சிஸ்டர்லாம் போயிட்டுருக்காங்க. நாங்கள் அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். எந்த பரோட்டா கடையில் நிப்பாட்டுவார்கள், இதுதான் கேள்விக்குறி. ஏன்னா ஆஃப்டர்நூன் சர்ச்சில் சாப்பிட்டது கொஞ்சம் பசியாகவே இருக்குது. பார்க்கலாம் கைஸ். பரோட்டா கடைக்கு போயிட்டு மாதா கோவில் போகிறாங்களா, மாதா கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சாப்பிட்டு வரப்போகிறோமா என்னன்னு தெரியல. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏத்திரி அம்மா பெரிய மேடு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பரோட்டா கடைக்கு வந்துட்டோம். பின்னாடி போர்டு பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. எல்லாம் சாப்பிட வந்தோம் கைஸ். சக்ஸஸ், எங்கள் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. வீடியோ பேசிக்கிட்டே தேடு வீடியோ அது நவாப்பழத்தை எடுத்துருக்கோம். நல்ல பழமாக மற்றோடு மரத்தோடு இப்போ பேசும்போது வீடியோ ஆன்லைன் அக்கா எனக்கு கட் பண்ணிடுறேன். எஸ், நாங்கள் ஆர்டர் கொடுத்தாச்சு, வந்துட்டுருக்கு. கொத்து பரோட்டா சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா வந்துட்டு, பரோட்டா வந்துட்டு, ஆம்லேட் வந்துட்டு, சுக்கா வந்துட்டு, எல்லாமே வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க கைஸ். கொத்து பரோட்டா பார்த்தீங்களா, எங்கள் ஊர் கொத்து பரோட்டானா கொத்து பரோட்டா தான் கைஸ். செம்மையாக இருக்குது. சாப்பிட்டுட்டு நம்ம மாதா கோயில் நோக்கி போகலாம். சாப்பிட்டு கிளம்பிட்டேன் கைஸ். உங்களுக்கு அந்த இது தெரிகிறதா, இந்த ராட்டினம் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கேயே வந்து ராட்டினம் ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா ஜெயிண்ட் வில் தானே இது பேர், ஜெயிண்ட் வில் கைஸ். இங்கே நிறைய வந்து ராட்டினங்கள் இருக்குது கைஸ். ஆமாடி, ட்ராகன் இருக்குது. ட்ராகன் தெரியுதா உங்களுக்கு? ட்ராகன்
இங்கேருந்தே டிராஃபிக் ஆரம்பிச்சிட்டு நாங்கள் வந்து 3 பேராக போயிட்டுருக்கோம். ஆனால் பின்னாடி போனால் தான் உண்டு, இல்லைன்னா டிராஃபிக்கில் எங்கேயாவது மாட்டிடுவாங்க. டிராஃபிக்கை பார்த்தீங்களா, இங்கேருந்து டிராஃபிக் தான். இன்னும் கோயில் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது, அது வரைக்குமே டிராஃபிக் தான் கைஸ். பார்த்தீங்கன்னா மாதா கோயிலுக்குள்ள வந்தாச்சு. ஜஸ்ட் இங்கே போய் ரொம்ப பாருங்க, நானும் காலையாக நடந்து போயிட்டுருக்கோம் கைஸ். கூட்டத்தை பாருங்கள் கைஸ், சரியான கூட்டமாக இருக்குது. நடந்து போயிட்டுருக்கோம். ஜஸ்ரா வந்து ஒரு கையில் வச்சுருக்கேன். கூட்டம் பாருங்க கைஸ், இப்படி தான் கூட்டமாக இருக்குது கைஸ். பார்த்தீங்களா கடைகளை பாருங்கள், ஸ்லிப்பர் கடை, அப்புறம் இந்த வீட்டில் தொங்க போடுற கடை. இங்கே பாருங்கள் ஸ்க்ரீன் பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் கடை இருக்குது. வந்துட்டு பேகு கடை, சின்ன பிள்ளைங்களுக்கு பேக் இருக்குது. வீட்டுக்கு கண்ணாடி கிளாஸ், ஜஸ்ரா கண்ணாடி வாங்குமா. கம்மல் கடைகள். ஜஸ்ராக்கு ஒரு பலூன் நாங்கள் போகிறோம் கைஸ். நாங்கள் பலூன் கைஸ். இப்போ தான் ரியலான கூட்டத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். சரியான கூட்டமாக இருக்குது கைஸ். பாருங்க பலசல பேண்ட், ஒன்று 100 ரூபாயா கைஸ் பலசல பேண்ட்டு. ஏதோ பார்த்துட்டே வரோம் ஜஸ்ரா. இங்கே பாருங்க விளையாட்டு சாமான்கள். எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் எல்லாம் வாங்குவோம். குரு பார்த்துட்டு இவன் தான் போறாங்க, முன்னாடி தான் போறாங்க பாரு 2 பேரு. என்னது போட்டோ எடுக்கணுமா? ஆப்போசிட்ல வர்றதுதான் ரொம்ப கூட்டமா இருக்குன்னு இவரே வீடியோவை மலைச்சிடுறாரு. கிட்ட வா. வரவேற்கின்றோம். தென் தமிழகத்தில் முதல் முறையாக பார்வையாளர்களின் வசதிக்காக ஜஸ்ராக்கு இந்த மாதிரி இப்பொருட்காட்சியை காண வரும் பொதுமக்கள் அனைவரையும் அந்த கலர் கலர் பொம்மை தான் வாங்கி கொடுத்தாங்க. 40 ரூபாயா? என்ன கடை? எதுக்கு போறாங்க? யாரு கடை? என்னதுப்பா இது? கொரியன் ஷாப். 4 கம்மல், 4 வளையல், விமான நிலையம் 5 நிமிட பயணத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது. மனையின் உள்ளே சோலார் மின் விளக்கு
காட்சிகள், தார் சாலை வசதி, தனித்தனி குடிநீர் வசதி, மேல்நிலை நீர் தொட்டி வசதி, சாலையின் இருபுறமும் சொட்டு நீர் பாசன வசதியுடன் கூடிய மரங்கள், 24x7 CCTV செக்யூரிட்டி வசதி. மட்டுமே. மேலும் வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. இன்றே வந்து புக் செய்யுங்கள். காய்ஸ், நாங்கள் பொருட்காட்சிக்குள்ளே வந்துட்டோம் காய்ஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? குட்டி ராட்டினத்துக்கு போகிறோம் காய்ஸ். ஜஸ்ட் எங்கிட்டு வா, இங்கிட்டு வா. இந்தா இருக்கு பாரு, குட்டி ராட்டினத்துக்கு போகிறோம். ஜஸ்டாவை உட்கார வைக்க போகிறோம். அவள் தாவி குச்சிட்டானா என்ன பண்ணுவீங்க? அதான் நானும் உட்காந்துட்டு தான் போகணும். இதுலலாம் போக முடியாது. கைஸ், இந்த குட்டி ராட்டினம் அன்னைக்கு அதுலயே பண்ணிடுறேன். எம்மா உட்கார முடியாது, குச்சி குச்சிலாம் போகணும். கைஸ், இந்த ட்ரெயினுக்கு தான் ஜஸ்டா கூட்டிட்டு போகிறோம். இதில் வந்து காவியாவா இந்த மனுஷி தான் ஜஸ்ராவை கூட்டிகிட்டு போகிறா. போவேன் வந்தால் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே போகிறது கடவுளை கைஸ். இங்கே பாருங்க, அதான் இப்படி போய் டிக்கெட் எடுத்துட்டு அப்படி பாருங்க பாருங்க. இல்லை நல்லா உட்காந்தானே ஏரோப்ளைனில் கூட்டு போகலாம். ஜஸ்ரா பாத்தியா? போ. ஆமாம், காவியா உட்கார வச்சு போ. நம்ம தூத்துக்குடி நகரமே பார்த்ததில்லப்பா. என்னப்பா சொல்ற? வாட்டர் பார்க்கா உள்ள வந்து பாருங்க. இந்த வாத்தெல்லாம் ரொம்ப குழுங்கும்ப. தொடர்புக்கு 8833-17575. அவ்வளோதான், 30 ரூபாய்க்கு 3 இது தின்றுருக்கு. அவ்வளோதான். இந்த வாத்து வாங்கணும் ஜஸ்டாக்கு. இந்த வாத்து ஞாபகம் வச்சுக்கோண்ணா. வாத்து அடுக்கடுக்கு வாத்து, அடுக்கடுக்கு. அப்புறம் அந்த பாலு உருட்டிட்டு இல்லைல்ல, அடுக்கடுக்க வாத்து அடுக்கி வச்சுருக்காங்கல்ல. பார்க்கலையா நீ? காட்டுறேன். என்ன விறுவிறுன்னு எனக்கு ஆளுக்கு. என்ன முன்னாடி பார்த்து நடமா வாங்கு. இது என்னது? இது வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஜஸ்டாட்ட காட்டுங்க, ஜஸ்டாட்ட காட்டுங்க. ஜஸ்டா பொம்மை பாரு, அழுக போறா பாப்பா. அழமாட்டா பாத்துருக்கா இதுக்கு முன்னாடி. ஜஸ்டா பொம்மை பாரு. இல்ல அங்க ஒரு பொம்மை இருக்கு பாரு. ஜஸ்டா அங்க பாரு, இந்த பாரு. திருவிழா கூட்டத்திலே உங்கள் பிள்ளைகளை தவற விட்டு விடாதீர்கள். போங்கம்மா விறுவிறுன்னு. இல்ல காத்தாடி எவ்வளோ?
தம்பி காத்தாடி எவ்வளோ? 50? 30 ரூபாய் கூட. சரி 40 ரூபாய் கொடுங்க. 40 ரூபாய் கொடுங்க. ஜஸ்டா காட்டிட்டு வா போ. தாண்டி போயிட்டு ஜஸ்டா இங்க இருக்கோம். இந்த பலூன் ஜஸ்டா பலூன் காட்டு காட்டு அவளுக்கு பலூன் காட்டு. அது பிடிச்சிருக்கு. அவள் கையில கொடு கையில கொடு. கைஸ் இந்த பலூனே பார்க்க போட்டோம். இப்போ பலூன் அவளுக்கு வாங்கிச்சா யாருக்கு வாங்கிச்சு? மாலாக்கிலேருந்து வெளியே வந்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா ரீத்து, இந்த பலூனு, அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு, சில பல ஐட்டங்கள் காட்டேன். நல்லா ஐட்டங்கள் வாங்கியிருக்கோம் கைஸ். வீட்டுக்கு போயிட்டு என்ன எதுன்னு சொல்கிறோம். வெளிச்சம் கம்மியாக இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்டா பொண்ணுக்கு முயல் குட்டி மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். முயல் குட்டி வெளிச்சமே இல்லை கைஸ்.